guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே ஃபிலிம்ஸ் தமிழ் அதுலேருந்து ஒரு ரைஸ் அண்ட் ஃபால் தான் பார்க்க போகிறோம். நிறையா நடிகர்களோட ரைஸ் அண்ட் ஃபால் பார்த்துட்டோமுங்க. இவருக்கு நடந்த மாதிரி ரைஸும் ஃபாலும் யாருக்கு நடந்திருக்காதுங்கிற மாதிரி ஒரு டைரக்டர், நம்ம தமிழ் டைரக்டர் தான் நம்ம சங்கர் காரு. ரைஸுன்னா உங்கள் வீட்டு ரைஸ் எங்கள் வீட்டு ரைஸ் இல்லைங்க. நம்ம இப்போ ராஜமௌலி எப்படி அது மாதிரி மொத ராஜமௌலியே வாய வளர்ந்து இப்போ என்ன சார் அப்படின்னு பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு அசுர வளர்ச்சியில் இருந்தவர் இப்போ வந்திருக்கிற ஃபால் வந்து என்னங்க இப்படி ஃபால். ஒரு சாதாரண ஃபாலாக இருந்தால் கூட பரவாயில்ல, அடி மேலே அடி இடி மேலே இடின்னு விழுந்துக்கிட்டே இருக்கு. இப்போ எங்கே இருக்காரு, என்ன ஆனார், அடுத்து என்ன படம் பண்ண போகிறாரு எதுவுமே தெரியல. ஏதோ வேல்பாரி படத்தை பண்ண போகிறாரு, அந்த கதையை படமாக பண்ண போகிறான்ட்டு இருக்காரு, தெரியவில்லை. ஸ்டேட்டாக போய் ஃபால் பார்த்தவர். நம்ம தமிழில் ஒன்று, அப்புறம் தெலுங்கில் போய் ஒன்று. ஆனால் சங்கரோட படம் அப்படின்னாலே ஒரு காலகட்டத்தில் வரும் பாருங்க பீக்கு. பிரம்மாண்டத்தை தாண்டி கதையுமே அப்படி இருக்கும். சங்கரோட கதையாக நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி அப்படி இருக்கும். அன்னியன் படமெல்லாம் FTFS போன குரூப். நான் சின்ன வயசுலேயே. இன்னைக்கு ஒரு டைரக்டர், சங்கர் டைரக்டரோட ரைஸ் அண்ட் ஃபால் தான் பார்க்க போகிறோம். வாங்க, இது ஒரு 17 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். பேர் நம்ம கூட இருக்கவங்க இல்லை வீட்டில் இருக்கவங்கள பெருமைப்பட வச்சா போதும்னு நினைப்பாங்க. சில பேர் தான் நம்ம மக்கள் நம்ம நாட்டை பெருமைப்பட வைக்கணும்னு நினைப்பாங்க. அதில் ஒருத்தவர் தான் டிரெக்டர் சங்கர். சங்கரோட மூவிஸ் தமிழ் சினிமாவை மட்டும் பெருசாக கொண்டு போகாமல் இந்தியன் சினிமாவையே இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போன ஒரு டிரெக்டர். சிம்பிளாக சொன்னோன்னா பிரம்மாண்டம் இஸ் ஈக்குவல் டு டிரெக்டர் சங்கர். கும்பகோணம்லேருந்து வந்த சங்கர் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு ஃபேமிலி சுச்சுவேஷனால் இன்ஜினியரிங் படிக்க முடியாமல் ஒரு டைப் ரைட்டிங் கம்பெனிக்கு குவாலிட்டி சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறாரு. ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஸ்டேஜ் ட்ராமாஸில் கமெடியன் ரோலெல்லாம் நடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொடுத்த கேரக்டருக்கு அவரே டைலாக். அவர் ஆக்சுவலி காமெடியனாகத்தான் வந்திருக்காரு. கடைசியில் நடிப்பு காமெடியனாகவும் ஆக்கலை, இதாகவும் ஆக்கலை, ஹீரோவும் ஆக்கலை, வேற மாதிரி காமெடியனாகவும் ஒன்று வந்தவரை பெரிய டேரக்டர் ஆகி விட்டுருச்சு. இதையும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு நாள் டைரக்டர் S.A. சந்திரசேகர் அந்த ஷோவை பார்க்குறாரு. யார் அந்த பையன் நல்லா பண்ணுறான்னு சங்கரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. நீ பெர்ஃபார்ம் பண்ண டைலாக்ஸ்லாம் உனக்கு யார் எழுதி கொடுத்தான்னு கேட்டதுக்கு சங்கர் டைலாக்ஸ் கொடுத்தாங்க, பட் மோஸ்ட்லி நானே எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ் எழுதி ஆட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட சந்திரசேகர், நல்லா இருக்கு, என்னோட அடுத்த படத்துக்கு டைலாக் ரைட்டராக ஜாயின் பண்ணுறியான்னு கேட்குறாரு. வர சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சங்கர் அக்செப்ட் பண்ணி SAC கூட ஜாயின் பண்ணுறாரு. 1985 வேஷம் படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணுறாரு. அடுத்து பூவும் புயலும் படத்துலையும் ஒரு சின்ன ரோல் நடிக்கிறாரு. இந்த 2 படமும் பெருசா கை கொடுக்கல. எந்த சான்ஸும் வராததுனால சங்கர் என்ன யோசிச்சாருன்னா, அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணா நிறைய ஆக்டிங் சான்சஸ் வரும், அப்படியே நிறைய நடிக்கலான்னு டைரக்டர் S.A. சந்திரசேகர் கிட்டே அசிஸ்டண்டா ஜாயின் பண்றாரு. அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டே அதே படங்களையும் நடிக்கவும் செய்யறாரு. 1986 SAC-யோட வசந்தராகம் படத்துல ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல வேலை செய்யற ஒரு பையனா நடிச்சிருந்திருப்பாரு. 1987 கருணாநிதி ரைட்டிங்ல SAC டிரெக்ஷன்ல வந்த நீதி தண்டனை படத்துல ரிப்போர்ட்டரா வந்திருப்பாரு சங்கர். இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் சங்கர் அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. 1990 SAC-யோட சீதா படத்தில் ஒரு முக்கியமான கமெடியன் ரோல் கிடைக்குது சங்கருக்கு. S.A. சந்திரசேகர் கிட்ட மட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாமல், ஜஸ்ட் இமேஜின் அப்படி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து சின்ன சின்ன ஒரு காமெடி ரோல்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவர்கிட்ட யாராவது போய், ஐயா இன்னொரு 10-15 வருஷத்தில் நீங்கள் தான் இந்தியாவிலேயே எக்ஸ்பென்சிவான டைரக்டராக மாற போகிறீங்க அப்படின்னா போங்க சார் விளையாடாம, நானே சின்ன சின்ன நகைச்சுவை ரோல்ல முக்கிட்டு இருக்கேன், எக்ஸ்பென்சிவ் டைரக்டர் போய் சொல்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அவருக்கே தெரிஞ்சிருக்காது. டைரக்டர் பவித்ரனோட வசந்த கால பார்வை சூரியன் படத்துலையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு சங்கர். ஆக்டராக ஆகணும்னு ஆசையாக வந்த சங்கர் 5 படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் ஆக்டிங் நமக்கு செட் ஆகாது, டிரெக்ஷன் ட்ரை பண்ணலான்னு யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த டைமில் அவர் 17 படத்துக்கு மேலே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது அவருக்கு டிரெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்துருந்துருக்கு. டைரக்டர் மகேந்திரன் படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆன சங்கர் சூரியன் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்லேயே அழகிய குயிலே அப்படின்ட்டு ஒரு எமோஷன் ரூட்டடாக கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் நேட்டிவ் லைட்
லைட் ஆர்ட்டடாக மகேந்திரன் படம் மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறாரு. அந்த ஸ்கிரிப்டை நிறைய ப்ரொடியூசர்கிட்டையும் நரேட் பண்ணுறாரு. எல்லாருமே என்ன இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நல்ல ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்டில் ஆக்ஷன் படம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்ஷன் படம் தானே உங்களுக்கு வேணும்னு அந்த ஸ்கிரிப்டை அப்படியே வச்சுட்டு ஜேகேன்னு ஒரு புது ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறாரு. ரைட்டர் ஜெயகாந்தனோட ஒர்க்குக்கு சங்கர் மிகப்பெரிய ஃபேனுன்றதுனால அந்த ஸ்கிரிப்டுக்கு ஜேகேன்னு டைட்டில் வைக்கிறாரு. சரத்குமாருக்கு அந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணி அவருக்கு பிடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டை ப்ரொடியூசர் கேடி குஞ்சுமோன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அவருக்கும் பிடிச்சி போய் லாக் பண்ண படம் தான் ஜென்டில்மேன். ஃபோட்டோஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொடியூசர் குஞ்சுமோனுக்கும் பவித்ரனுக்கும் பிரச்சனை வந்ததுனால சரத்குமார்கிட்ட பவித்ரன் கூட பண்ண போகிற ஐ லவ் இந்தியா படத்தை பண்ண வேண்டாம்னு சொல்கிறாரு. ஆனால் சரத்குமார் பவித்ரன் தான் எனக்கு பிரேக் கொடுத்த டைரக்டர், நான் அந்த படத்தில் தான் நான் நடிக்க போகிறேன்னு இந்த படத்தை விட்டுட்டு அதில் நடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் அவர்கிட்ட போய் நரேட் பண்ணுங்கன்னு சங்கர் அனுப்பி விட்டுறாங்க. கதையை கேட்ட கமலஹாசன் ப்ரொட்டகனிஸ்டோட ரோல் பிராமினா இருக்கு, அந்த ரோலை வச்சு நீங்கள் சொல்ல வர விஷயம் எனக்கு செட் ஆகாதுன்னு படத்தை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பல பேர்கிட்ட போன அந்த ஸ்கிரிப்ட் இன்னொரு பக்கம் எந்த சான்ஸுமே இல்லாமல் விரத்தியில் இருந்த அர்ஜுன் யாரோட உதவியும் தேவையில்லைன்னு அவரே எழுதி டிரெக்ட் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணுறாரு சேவகன் படத்தை. அது பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அந்த டைமில் தான் அர்ஜுன்கிட்ட ஜென்டில்மேன் ஸ்கிரிப்டை நரேட் பண்ண போனார் சங்கர். இனிமே எந்த டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்டையும் படமே பண்ணக்கூடாதுன்னு மைண்ட் செட்டில் இருந்த அர்ஜுன் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கதையை கேட்டுட்டு வேண்டான்னு சொல்லிடலான்னு தான் இருந்திருக்காரு. பட் ஒன்ஸ் கதையை கேட்டதுக்கப்புறம் அவரோட மைண்ட் சேஞ்ச் ஆகி படத்துக்கு ஓகே சொல்லி ரிலீஸ் ஆனது தான் சங்கரோட ஃபர்ஸ்ட் படம் ஜென்டில்மேன். படம் ரெடி ஆனதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருமே படத்தை பார்த்துட்டு வாங்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. யாருக்குமே படம் சுத்தமாக பிடிக்காம போகுது. ப்ரொடியூசர் குஞ்சுமோனே தில்லுக்கு துட்டா அவரே களத்தில் இறங்கி ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு. படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் 2 ஷோ கூட்டம் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் படத்தை பற்றி பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் ஆகி 3rd ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகுது. எஜுகேஷன் சிஸ்டமில் நடக்கிற கரப்ஷன், பிரைபரி, பாலிடிக்ஸ்னு சென்சிட்டிவான டாப்பிக்கை காமெடி லவ்னு கமர்ஷியலாக சொன்னது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸுக்கு காரணம். ஃபர்ஸ்ட் படமே பெரிய பட்ஜெட்டில் எடுத்து பெரிய கலெக்ஷனையும் வாங்கி கொடுத்தாரு சங்கர். படத்துக்கு டைலாக்ஸ் ரைட்டர் பாலகுமாரன் எழுதியிருக்காரு. ப்ரொடியூசர் சங்கர்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு இவர் தான் டைலாக்ஸ் எழுதணும்னு. ஜென்டில்மேன் படத்தில் வர கிளைமேக்ஸ் அது ஆக்சுவல் கிளைமேக்ஸே கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஹீரோவை ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு ஹீரோயிசமான கிளைமேக்ஸை எடுத்து முடிச்சிருக்காங்க. அந்த டைமில் தான் ஸ்ரீலங்கா பிரசிடென்ட் ரணசிங்க பிரமதேசாவை அசசினேட் பண்ணியிருக்காங்க சூசைட் பாம்பர் வச்சு. அந்த இன்சிடென்ட்டை தான் கிளைமேக்ஸாக படத்தில் வைக்கணும்னு ப்ரொடியூசர் இன்சிஸ்ட் பண்ணி மாற்றிருக்காரு. சங்கருக்கு மட்டும் இல்லாமல் அர்ஜுனுக்கும் அவர் கரியர்லேயே மிகப்பெரிய படமாக அமையுது ஜென்டில்மேன். படத்துக்கு பேக் போனாக அமையுது ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அண்ட் சாங்ஸ். ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானுக்கு முன்னாடி சங்கர் இளையராஜாவை தான் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ரஹ்மான் கன்ஃபார்ம் ஆகியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் சங்கரோட பயணம் சங்கரோட ஃபர்ஸ்ட் படத்திலே தொடங்குது. சங்கர் அவரோட படத்தில் வர விஷுவல் எஃபெக்ட்ஸ் பிரம்மாண்டம்லாம் இன்னைக்கு நேற்று யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ரைட் ஃப்ரம் ஜென்டில்மேன் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஜென்டில்மேன் எக்கச்சக்க அவார்ட்ஸையும் வாங்கி குவிக்குது. கட் பண்ணா அடுத்த வருஷம் 1994 காதலன் ரிலீஸ் ஆகுது. ஜென்டில்மேன் படத்தோட ப்ரொடியூசர், டிரெக்டர், டைலாக் ரைட்டர், டெக்னீஷியன்ஸ்னு அதே டீம் ஒன்னா சேர்றாங்க இந்த படத்துக்கு. இனிஷியலா ஆக்டர் பிரசாந்தை கேஸ்ட் பண்ணலான்னு இருந்த சங்கர் அவரோட டேட்ஸ் இல்லாததுனால ப்ரொடியூசர் சஜஸ்ட் பண்ணி பிரபுதேவாவை ஓகே பண்றாரு. காதலன் 2வது பிளாக் பஸ்டரா அமையுது என்டையர் டீமுக்குமே. ரஹ்மானோட காதலன் சாங்ஸ் எல்லாமே பேய் ஹிட் ஆகுது. இன்னைக்கும் நம்ம பேட்டரப், முக்காலா, ஊர்வசின்னு எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கோம். இதுல பேட்டரப்போட லிரிக்ஸ் சங்கரே எழுதியிருக்காரு. சங்கர் படத்துல சாங்ஸ்ல வர விஷுவல் எஃபெக்ட்ஸ் வெறும் பிரம்மாண்டத்துக்கு மட்டும் வைக்காம நமக்குள்ள நம்ம ஃபீல் பண்றதை தான் அவரு விஷுவலா காமிச்சிருக்காரு. பேய் ஆட்டம் ஆடிட்டான்ப்பா அவன் நம்ம பொதுவா சொல்றதை தான் முக்காலா பாட்டுல விஷுவலா காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி கட் பண்ணா ஃபாரின் லொகேஷன்ல பாட்டுன்னு காமிக்காம 2 பேரும் பறந்து சின்ன வயசுல இந்த பாட்டு வந்தா இந்த இந்த சீனை பார்க்கறதுக்காகவே உட்காருறது. அது அப்படியே பறந்து போய் கடைசியில் ஒரு பெஞ்சில் அப்படியே வந்து அவங்க அதில் வருவாங்க. அப்போயெல்லாம் பார்க்குறது இங்கே பாரு பேப்பர் மாதிரி பறக்கிறத பாரு, இது இது இந்த விஎஃப்எக்ஸை பார்க்குறதுக்கு அப்படி உட்காந்துருக்கிறது. பாருங்க, இந்தியன் சினிமாவையே அப்படியே கையில் ஆஞ்சநேயர் மாதிரி தூக்கிட்டு போனவர் அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ரிலே ரேஸ் மாதிரி அதை அப்படியே தூக்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. யாரு? ராஜமௌலி. அவர் அதை பெருசா தூக்கிட்டு போறாரு, இவருக்கு இங்க ஃபாலோ ஆயிருச்சு. அப்படியே ஒரு ரிலே மாதிரி போய்கிட்டே இருக்கும்ல. ஐயோ நான் வேற ரெடி இல்லையே, ராஜமௌலி மேங்கிட்ட தர போறாரு. என்ன பண்றது? நீங்க போங்க. அப்படியே எனக்கு வேலை இருக்கு சார். என்ன வேலை? சாப்பிடணுமா இல்லையா, பசிக்குவா இல்லையா எனக்கு?
மறந்து போயிட்டாங்கப்பான்னு சொல்கிற மாதிரி அதவே டிரான்சிஷனுக்கு யூஸ் பண்ணியிருப்பாரு சங்கர். இதெல்லாம் சங்கர் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவரோட படத்தோட சாங்ஸில் காட்டணும்னு எந்த அவசியமே இல்லை. அவர் மக்களுக்கு விஷுவலாக புதுசாக என்னெல்லாம் காட்ட முடியுதோ காமிக்கிறாரு ஒரு படத்துலையுமே. காதலன் படம் முடிச்சதுக்கப்புறம் சங்கர் தலைவர்கிட்ட போய் பெரிய மனுஷன் ஒரு கதையை சொல்கிறாரு. அது சில ரீசன்னால டேக் ஆஃப் ஆகலை. அந்த கதை தான். ஏங்க படத்தோட பேர் பெரிய மனுஷனா? இல்லை சூப்பர் ஸ்டாரை திட்டுறீங்களா? பெரிய மனுஷன் இந்த ஆள்கிட்ட போய் கதை சொன்னதுக்கு அப்படின்னு நான் என்ன பொசுக்குன்னு இப்படி பேசுறாரு அப்படின்னு பார்த்தா படத்தோட பேர் இந்தியனுக்கு முன்னாடி படத்தோட பேர் பெரிய மனுஷன் போல இருக்கு. அப்படித்தானே? இல்லைன்னா பெரிய மனுஷன் இந்த ஆளை மதிச்சு போய் சொன்னதுக்கு ஏழாண்டாருங்க. 1996 சங்கரோட 3வது படமாக ரிலீஸ் ஆகுது கமலஹாசனை வச்சு இந்தியனா. மேக்கிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்த சங்கர் இந்தியனில் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறாரு. இந்தியன் சினிமாலேயே ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை யூஸ் பண்ணுறாங்க இந்தியன் படத்துக்கு. அமெரிக்கன் மேக்கப் ஆர்டிஸ்ட் மைக்கேல் வெஸ்மோரை கூட்டிகிட்டு வராங்க. எதுக்குன்னா சேனாதிபதி அமிர்தவல்லியோட கேரக்டரோட மேக்கப்புக்கு. அந்த டைமில் யாருமே எடுக்காத மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்தியன். அதுக்கு ரிசல்ட்டாக ஃபர்ஸ்ட் 50 கோடியை கலெக்ட் பண்ண தமிழ் படமாக ஆகுது இந்தியன். இது மட்டும் இல்லாமல் எல்லா இண்டஸ்ட்ரியோட ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணுது. அது மட்டும் இல்லாம பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன், பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னு 3 நேஷனல் அவார்டையும் வாங்குது இந்தியன் படம். இந்தியன் படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் சுஜாதாவோட ஜாயின் பண்றாரு சங்கர். சுஜாதா இந்தியனுக்கு டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க. அடுத்து 1998 ஜீன்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஃபுல் ஃப்ளெஜ்டு டூவல் ரோல், 7 ஒண்டர்ஸ்னு டெக்னாலஜி ப்ளஸ் பிரம்மாண்டம்னு அவரோட ப்ரீவியஸ் படங்களை விட இன்னும் ஒரு படி மேலே போய் அதிகமாக பண்ணுறாரு சங்கர். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக படத்தோட பட்ஜெட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நம்பரில் வந்து நிற்குது. படத்தோட ப்ரொடியூசரே என்ன சொல்லியிருப்பாருன்னா, சங்கரோட ஃபர்ஸ்ட் 2 படத்துக்கு டைலாக்ஸ் எழுதின ரைட்டர் பாலகுமாரன் தான் ஜீன்ஸுக்கும் டைலாக்ஸ் எழுதுறாரு. கண்டினியூஸாக 4 சக்ஸஸ்க்கு அப்புறம் 1999 திரும்ப அர்ஜுனை வச்சு 2வது பிளாக் பஸ்டரை கொடுக்குறாரு முதல்வனில். சங்கர் அவரோட எஸ் பிக்சர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. முதல்வன் படத்தை சங்கரே ப்ரொடியூஸும் பண்ணுறாரு. முதல்வன் படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மைண்டில் வச்சு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அவர்கிட்டே கேட்டிருக்காங்க. பட் தலைவர் இந்த ஸ்கிரிப்டை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தளபதி விஜய் கிட்டேயும் போயிட்டு சில தவிர்க்க முடியாத ரீசன்ஸ்னால பண்ண முடியாமல் போகுது. ஈவன் உலகநாயகன் கிட்டேயும் போயிருக்கு. அப்போ கமலஹாசன் ஏராம்ல பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியாமல் போகுது. இன்னும் பல பேர்கிட்ட போன அந்த ஸ்கிரிப்ட் கடைசியா அர்ஜுன் கிட்ட வந்து சேருது. அர்ஜுன் கொடுத்ததுனால அவரே ஓகே பண்றாங்க முதல்வன் படத்துக்கு. அகைன் ரைட்டர் சுஜாதாவோட ஜாயின் பண்றாரு சங்கர் இந்தியனுக்கு அப்புறம். ஜென்டில்மேன் இந்தியனுக்கு அப்புறம் பாலிடிக்ஸ் கரப்ஷன் ஜானர்ல இன்னொரு படம் முதல்வன். முதல்வன் மூலியமா ப்ரொடியூசராகவும் சக்சஸ் ஆகுறாரு சங்கர். 2001 முதல்வனை ரீமேக் பண்ணி நாயக்னு பாலிவுட்க்கும் என்ட்ரி கொடுக்குறாரு. ஹிந்தியில அனுராக் கஷ்யப் டைலாக்ஸ் எழுதுறாரு. என்னதான் பெருசா பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணாட்டியுமே லேட்டரான ஒரு கல்ட் கிளாசிக் படமா ஆகுது நாயக். நாயக் படம் முடிச்சதுக்கப்புறம் கமலஹாசன் பிரீத்தி சிந்தா வச்சு ரோபோட்னு ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. படத்துக்கான ஃபோட்டோ ஷூட்டையும் பண்ணி முடிக்கிறாங்க. பெரிய பட்ஜெட் அஹெட் ஆஃப் டைம் டெக்னாலஜின்னு இருக்கிறதுனால கமலஹாசனுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை ப்ராஜெக்ட் மேலே. அதனாலே ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகுது. தொடர்ந்து பேக் டு பேக் 5 சக்ஸஸ் படத்தை கொடுத்த சங்கர் இதை பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை. ஆனால் இதெல்லாம் அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். 2002 அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் விட்டுறாரு. இந்த டைம் பெரிய ஆக்டர்ஸ் யாருமே இல்லாமல் புது பசங்களை மட்டும் வச்சு படம் பண்ணுறேன்னு. சீரியஸாக அந்த டைமில் இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. 1000க்கு மேலே அப்ளிகேஷன் வருது. அதில் 500 பேருக்கு மேலே ஆடிஷன் பண்ணுறாங்க. அதில் ஃபைனலாக 5 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. பார்க்கர் பென் ஆட்ல அமிதாப் கூட நடித்த ஜெனிலியாவை பார்த்த சங்கர் பிடிச்சி போய் ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணுறாரு. 2003 பாய்ஸ் ரிலீஸ் ஆகுது. டேபு டாபிக், கான்ட்ரோவர்சிஸ் வர மாதிரி போல்டு சீன்ஸ்னு எதுவுமே ஃபில்டர் போடாமல் அந்த டைம்லேயே ஓப்பனாக பேசினார் சங்கர் பாய்ஸில். அதனாலே படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துச்சு. பட் கடைசியில் பாய்ஸ் ஒரு கல் கிளாசிக்காக அமையுது. பெஸ்ட் கம்மிங் ஆஃப் இந்த பாய்ஸ் படமெல்லாம் வரும்போது நமக்கு இப்படி தானே ஒரு விஷயத்த செய்யாதன்னா செய்யன்னு சொல்லுவோம். அது மாதிரி இல்லை இந்த படமெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்போது பார்க்க முடியாதா? யாருக்கிட்ட பார்த்தே ஆகணுமே, முடியாதுன்னு சொன்னாதான் நமக்கு கை அரிக்குமே, ஏதாவது பார்த்துட்டே ஆகணுமேன்ட்டு. அப்போ அந்த பாய்ஸ் படத்தில் இருக்கிற அந்த கார்டெல்லாம் அவள் வருது. அதாவது அந்த டீனேஜர்ஸ் இருக்கிற ஒரு காலகட்டம். நம்மளும் அப்போ லைட்டாக அந்த ஒரு ஒரு வெரி வெரி ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஒரு டீனில் இருக்கமா. இப்போ நமக்கும் அந்த பாட்டு அது இது என்னங்க இது அது இது பார்க்கும்போது ஆல்ரெடி பாய்ஸோட அந்த கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த படத்தை டிக்கெட் அந்த படம் பார்க்கும்போது ஸ்பெஷலாக அந்த படத்துக்கு அவங்க 3 பேரும் இப்படி தலையை வச்சுட்டு தலைகளை பீச்சில் உட்காந்து அந்த தலையை வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு டிக்கெட் தான் வரும். அந்த டிக்கெட்லாம் வாங்கி அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னதில்லை எனக்கு பாய்ஸ் பிடிச்சிருந்தது. அப்படி பாய்ஸோட ஒரு கிரேஸில் இருக்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, பாய்ஸ் டீம் ஸ்ரீலங்கா வர்றாங்க. எது ஸ்ரீலங்காவா?
பசுபதி ஏடுறா வண்டியா அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டு போனா அப்போ அங்கே ஒரு பெரிய மால் இருந்தது, மெஜஸ்டிக் சிட்டின்னு. அங்கே இருக்கிற ஒரு கேஎஃப்சியில் வந்து இவங்க உட்காந்துருக்காங்க. பார்த்தா கூட்டம் அலை மோதுது. எங்கே போகிறது என்னங்க, எங்கள் ஊர் டிவிலெலாம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா, எனக்கு வயிறு எரியுது. என்ன சார் இவங்கள பார்க்க முடியல. நான் அப்போ சின்ன பையன் வேறு. அப்போ ஒரிஜினல் டீனேஜர்ஸாக இருந்தவங்களெல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு போய் பார்த்து எல்லாம் பண்ணுறாங்க. கடைசியில் நான் அம்மாட்டையெல்லாம் சொல்லி அங்கே ஒரு சக்தி டிவின்னு ஒரு சேனல் இருக்குது, அவங்க தான் அந்த ஷோஸ் எல்லாம் பண்ணி அவங்களெல்லாம் கூப்பிட்டு வர்றது அவங்க தான். அதுக்குள்ளே தெரிஞ்ச ஒரு அங்கிளை பிடிச்சி அவர்கிட்ட பேசி கெஞ்சி கூத்தாடி அவர் வந்து சரி 2 பேர் இன்னைக்கு கிளம்பிடுறாங்க, 3 பேர் மட்டும் நாளைக்கு அடுத்த நாள் தான் கிளம்புறாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு வேணால் ஏற்பாடு பண்ணுறேன். யார் 2 பேர் கிளம்புறாங்கன்னு பார்த்தா பரத்தும் சித்தார்த்தும். என்ன சார் 5 பேரையும் பார்க்க முடியாதா? இல்லை முடியாது. சரி பரவாயில்ல அப்படின்னோடனே அவரோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நானும் எங்கள் ஒரு மாமாவும் அவங்க எந்த ஹோட்டலில் தங்கியிருக்காங்கன்னா அப்போ தங்கியிருந்தது அப்போ இருந்த ஹாலிடே இன்ல பீச்சுக்கு பக்கம். பீச்சில் ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ஷோலாம் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஹோட்டல் தங்கியிருந்தாங்க. ரூம் நம்பர் யாருக்கும் சொல்லாமல் எங்களுக்கு மட்டும் சொல்லிவிட்டு ஃபேன்ஸ் மீட் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ரூமுக்கே போய் சந்திக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 6 மினிட்ஸ் டைம் கொடுத்துருந்தாரு. ஒரு ரசிகரும் 6 மினிட்ஸ் சந்திக்கலாம். நானும் மாமாவும் போகிறோம். போனால் எனக்கெல்லாம் நடுங்குது. ஏன்னா அப்போ அந்த பாய்ஸ் படமும் நான் பார்த்து ஐயோ அந்த ஒரு மயக்கத்தில் இருக்கும்போது முக்கியமாக அப்போ இவருக்கு பேர் சித்தார்த்துன்னு எனக்கு தெரியாது, இவரோட பேர் முன்னானே நான் நினச்சிக்கிட்டேன். முன்னாவும் பரத்தும் இல்லையா, சரி பரவாயில்ல பார்க்க போகலான்னு போனா நம்ம ஜூஜு நக்குல் அப்போ சப்பியா ஸ்பைக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் அந்த படத்தில் மணிகண்டன் இறந்து போவார்ல அவரும் நம்ம மியூசிக் டைரக்டர் தமன், அப்போ அவர் மியூசிக் டைரக்டர் கிடையாது, அவரும் சப்பியா இருப்பார். 3 பேரும் ரூமில் உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்களை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பண்ணோடனே வாங்கன்னு சொல்லி ஃபோட்டோலாம் இருக்கு என்கிட்ட. ஃபோட்டோ அவங்க 3 பேரோடையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்போ நம்ம ஜூஜு கையில் ஒரு பெரிய க்ளவுஸ் போட்டிருந்தாரு. என்னங்க அப்படின்னு கேட்கும்போது நேற்று உங்கள் ஊர் கோல்ஃப் ஃபேஸ் அதாவது பீச்சில் ஷோ செய்யும் போது அடிபட்டுருச்சு. அப்படியா பார்த்துக்குங்க அப்படின்ட்டு மணிகண்டனை பார்த்து எங்கள் மாமா சொல்கிறாரு, நீங்கள் அந்த லாரிக்கு அடியில் நசிஞ்சி சாகும்போது தேட்டரில் எனக்கு மனசே பக்குன்னு இருந்துச்சு, அடிக்காத சும்மா அதான் அப்படின்னு அவங்களுக்கு டாட்டா பாய் பாய்லாம் சொல்லிட்டு வெளியே வந்து தெரியாதா நாங்கள் நகல் பண்ணி போனது. சுண்டு வரல சின்ன அடிபட்டதுக்கு பெரிய கிளவுஸ் இவருக்கு பாரு படத்தில் பார்த்த மாதிரியே பண்ணி முள்ளு பண்ணி மாதிரி தலைமுடி வச்சுக்கிட்டு தெரியாது. அப்போ பார்க்குற வரைக்கும் தான் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் பயமெல்லாம். படத்துல பார்த்த மாதிரியே வேற இருந்தாங்களா, பார்த்துட்டு நம்ம படத்துல ஸ்கிரீன்ல அதுவும் இந்தியா படத்துல பார்த்தவங்க நம்ம ஊர்ல அப்படின்ட்டு பார்த்துட்டு வெளியே வந்துட்டு நக்கல் பண்ணி போனது. பார்த்தியா சின்ன சுண்டு வரல சின்ன அடிபட்டதுக்கு பெரிய கிளவுஸ் போட்டுக்கிட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ பாய்ஸ் படம் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட். ஆஃப் ஏஜ் படம்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதில் பாய்ஸ் ஒன்றா இருக்கும். மேட்ரிக்ஸ் படத்தில் யூஸ் பண்ண டைம் ஃப்ரீஸ் டெக்னிக்கை ஃபர்ஸ்ட் டைம் ஷங்கர் அவரோட படத்தில் அலையலை சாங்க்கு யூஸ் பண்ணுறாரு. 62 கேமராஸை ஒன்றா லிங்க் பண்ணி இந்த ஷாட்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் படம். அதை படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனை கூட்டிகிட்டு வராரு கேர்ள் ஃப்ரெண்ட் சாங்கில் ஃபீமேல் 3D மாடல் பண்ணுறதுக்கு. பாய்ஸ் படத்தோட ஆல்பம் சென்சேஷன் ஹிட் ஆகுது. எல்லாருக்குமே கண்டிப்பாக எல்லா சாங்ஸுமே பிடிச்சிருக்கும். பட் எனக்கு மற்ற சாங்ஸை விட இந்த சாங் தான். கருப்பு சட்டை ஓட்ட ஆத்துக நானப்பா 2005 அன்னியன் ரிலீஸ் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர்னு. ஃபர்ஸ்ட் டைம் ஷங்கர் அண்ட் சியான் விக்ரம் ஒன்னா சேர்றாங்க அன்னியனுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜென்டில்மேனில் ஸ்டார்ட் பண்ணி பாய்ஸ் வர ஒரே மியூசிக் டைரக்டராக ஏஆர் ரஹ்மான் கூட ஒர்க் பண்ண ஷங்கர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரஹ்மான் இல்லாமல் ஹாரிஸ் கூட ஜாயின் பண்ணுறாரு அன்னியனுக்கு. எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காமல் புதுசாகவே இருக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுத்தாரு ஷங்கர். பாய்ஸில் 180 டிகிரி ரொட்டேஷனுக்கு டைம் ஃப்ரீஸ் டெக்னிக் யூஸ் பண்ண ஷங்கர் அன்னியனில் 120 கேமரா மேலே யூஸ் பண்ணி இந்த தடவை 270 டிகிரி ரொட்டேஷன்ல ஃபைட் சீக்வன்ஸை கேப்சர் பண்றாரு. அந்த பர்டிகுலர் ஃபைட் சீக்வன்ஸை மட்டும் 25 டேஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல சாங்ஸ் எல்லாமே அவரோட ஸ்டைலில் கிராண்டா பண்ணியிருந்தாரு. ஒரு ஊரையே செட்டு போட்டு வீடை மட்டும் பெயிண்ட் பண்ணாம ரோடு பிரிட்ஜு மலைன்னு எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. நந்தினி கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் சிம்ரனா தான் ஷங்கர் கேட்டிருக்காரு. டேட்ஸ் ப்ராப்ளம்னால பண்ண முடியாம போகுது. அதுக்கப்புறம் அசீன் அவங்களையும் கேட்டிருக்காங்க. கடைசியாக தான் சதாக்கு இந்த சான்ஸ் கிடைக்குது. அன்னியன் படத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவேக்கோட ரோல் அம்பியோட ஃப்ரெண்டாகவும்
வந்திருப்பாரு. அட் த சேம் டைம் எஸ்ஐ சாரியாவும் வந்திருப்பாரு. இனிஷியலா ஸ்கிரிப்ட்ல அம்பியோட ஃப்ரெண்டு கேரக்டர் ஒன்று, எஸ்ஐயோட கேரக்டர் ஒன்றுன்னு ரெண்டாக தான் இருந்திருக்கு. ஒன்ஸ் விவேக் அம்பியோட ஃப்ரெண்ட் ரோலு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ரோலுக்கான போர்ஷன் படத்தில் ஸ்கோப் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு கேரக்டரையுமே ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்தியன் படம் முடிச்ச அப்போவே சங்கர் தலைவர்கிட்ட 3 கதையை நரேட் பண்ணியிருக்காரு. தலைவர் 3த்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்போ அந்த 3 ஸ்கிரிப்ட் தான் சிவாஜி, எந்திரன், ஐ. பல வருஷமா தலைவர் கூட படம் பண்ணணும்னு ஆசையாக இருந்த சங்கர் ஃபைனலாக ஒன்றா சேர்றாங்க. 2007 சிவாஜி தி பாஸ் ரிலீஸ் ஆகுது. எப்படி இந்தியன் படம் தமிழில் ஃபர்ஸ்ட் 50 கோடியை கலெக்ட் பண்ணி கொடுத்துச்சோ அதே மாதிரி இந்த தடவை சிவாஜி படம் ஃபர்ஸ்ட் 100 கோடியை கலெக்ட் பண்ண படமா ஆகுது. சங்கர் அவரோட ஸ்டைல்லையே கரப்ஷன் பாலிடிக்ஸ்னு தலைவரை வச்சு ஒரு தரமான சம்பவம் பண்ணாரு. அந்த சும்மா அதிர்துலன்னு எழுதும்போது இது நல்லா இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சேன். ஆனால் ஒரு ரஜினி சார் பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பெரிய மேஜிக்கே பண்ணிடுச்சு. சும்மா அதிர்துல சிவாஜியோட பிளாக் பஸ்டர் சக்ஸஸ்க்கு அப்புறம் திரும்ப ஒன்னா சேர்றாங்க எந்திரனுக்கு. கமல்ஹாசனை வச்சு ஸ்டார்ட் பண்ண ரோபோட், அதுக்கப்புறம் ஷாருக் கானை வச்சு ஹிந்தியில் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. கடைசியில் தலைவர் வந்து அதை டேக் ஓவர் பண்ணி 2010 எந்திரன் ரிலீஸ் ஆகுது. டெர்மினேட்டர், ஜுராசிக் பார்க், அயன்மேன், அவதார்னு இந்த படங்களுக்கு எல்லாம் விஎஃப்எக்ஸ் ஒர்க் பார்த்த லெகசி எஃபெக்ட் கம்பெனியை ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு கொண்டு வராரு சங்கர் எந்திரனுக்கு. படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு அந்த கம்பெனி கொடுத்த கொட்டேஷன் படத்தோட ஆக்சுவல் பட்ஜெட்டை விட 2 மடங்கு அதிகமாக இருந்திருக்கு. ஸோ படத்தில் வர விஎஃப்எக்ஸ் சீன்ஸை கம்மி பண்ணாலே படத்தோட பட்ஜெட்டை கம்மி பண்ணிடலான்னு விஎஃப்எக்ஸ் பதிலாக அனிமெட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்குமே பொம்மலாட்டம்னா என்னன்னு தெரியும். அதே டெக்னிக் தான் அனிமெட்ரானிக்ஸ். பொம்மலாட்டம்ல எப்படி பப்பட்டியர் பொம்மையை நூலை வச்சு கண்ட்ரோல் பண்றாரோ அதே மாதிரி இங்க ரோபோட்க்கு மேனுவல் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. இதுல என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா கை கால் நடக்கிறதுன்னு எல்லாத்தையுமே பண்ணிடலாம், பட் ஐ மூவ்மெண்ட்டை மட்டும் பண்ண முடியாது. அதனால இங்க என்ன பண்றாங்கன்னா சிட்டிக்கு ஒரு கண்ணாடியை போட்டு மேட்ச் பண்ணிடுறாங்க. நடனா பின்னாடி நடக்கும், முன்னாடி அப்படின்னா சைடில் போகும். அந்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த சீனில் ஒரு ஷாட் கூட சிஜி கிடையாது, எல்லாமே லைவாக எடுக்கப்பட்ட ஷார்ட்ஸு. எந்திரன் படத்தோட ஷூட்டிங் நடுவுலையே சங்கரோட பேக் போனான ரைட்டர் சுஜாதா அவர்கள் மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர்னால இறந்துடுறாங்க. அது சங்கருக்கு மிகப்பெரிய லாஸா அமையுது. அதுக்கப்புறம் மதன் கார்கி ப்ராஜெக்ட் உள்ள வராரு டைலாக் ரைட்டரா. ஃபர்ஸ்ட் டைம் ரோபோட்ஸ் பிசுறு தட்டாத விஷுவல் எஃபெக்ட்ஸ்னு பயங்கரமான விஷுவல் ட்ரீட்டா கொடுத்தாரு எந்திரனை. அது மட்டும் இல்லாம ரெக்கார்ட்ஸையும் கிரியேட் பண்ணுது. இன்னைக்கும் நம்ம எந்திரன் படத்தை பார்த்தா ஒரு சீன்லயுமே நம்ம சர்ப்ரைஸ் தான் ஆகும், எப்படி இது அப்பவே பண்ணாங்கன்னு. அதுதான் சங்கர். 2012 நண்பன் ரிலீஸ் ஆகுது. ராஜ்குமார் இரானியோட 3 Idiots படத்தை நண்பனா ரீமேக் பண்றாங்க. என்னதான் ரீமேக் படமா இருந்தாலும் ஒரிஜினல் வெர்ஷனை கெடுக்காத மாதிரி சங்கர் அவரோட ஸ்டைல்லையே கொடுத்தாரு நண்பன் படத்தை. படத்தோட சக்சஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் படத்துல ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க மேக்கிங்ல. எக்ஸாம்பிளுக்கு இந்த சீன்ல பாத்தீங்கன்னா சைலன்சர் கையில போன் கரெக்டா இருக்கும் இந்த ஷாட்ல, அதுக்கு அடுத்த ஷாட்லயே அப்படியே உல்டாவாயிடும், அதுக்கு அடுத்த ஷாட்ல திரும்பி கரெக்ட் ஆயிடும். இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா சைலன்சர் கையில போனோ ஃபைலோ இருக்கும், அடுத்த ஷாட்ல அப்படியே பாத்தீங்கன்னா அது ரெண்டும் எங்க போச்சுனே தெரியாது. இந்த மாதிரி படம் ஃபுல்லா ஏகப்பட்ட கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் இருக்கு. இதை மட்டுமே தனி வீடியோவாவே போடலாம். ரீமேக் படம் தானு அசால்ட்டா இருந்துட்டாரான்னு தெரியல சங்கர். 1993ல இருந்து 2012 வர சங்கரோட குளோரியஸ் இயர்ஸ்னே சொல்லலாம். 20 வருஷத்துல 10 படம், 10மே வேற லெவல்ல ஹிட். தமிழ்நாடு, இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்டு வைட் சங்கர் அவரோட பேரை தெரிய வச்சாரு. இந்தியன் சினிமாவை வேர்ல்டு வைட் கொண்டு போனாரு. Avengers Age of Ultron. அன்னியனோட பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறம் சங்கர், சியான் விக்ரம் திரும்ப ஒன்னா சேர்றாங்க. 2015 ஐ ரிலீஸ் ஆகுது. என்னதான் சங்கரோட பிரம்மாண்டம், விக்ரமோட டெடிகேஷன், பர்ஃபார்மன்ஸ்னு எல்லாம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் படத்தோட ஸ்டோரி அண்ட் ரைட்டிங் ரொம்பவே வீக்கா இருந்துச்சு. சுஜாதாவோட ரைட்டிங் இல்லாம சங்கர் படம் சஃபர் ஆனதை ஐல பார்க்க முடிஞ்சது. சுஜாதா அவர்களோட லாஸ் எவ்வளவு பெருசுன்னு ஐ படம் காமிச்சது. 2018 எந்திரனோட சீக்வல் 2.0 ரிலீஸ் ஆகுது. எந்திரனில் பார்த்ததை விட 2.0ல எக்கச்சக்க விஎஃப்எக்ஸ் 3Dன்னு அடுத்தடுத்து புதுசாக காமிச்சாரு சங்கர். என்னதான் இதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் படத்தோட மேஜர் மைனஸாக படத்தோட ஸ்டோரி அண்ட் கேரக்டர்ஸ் இருக்கு. யூஸ்வலாக சங்கர் படத்தில் ஹீரோ தான். நிறைய பேர் 2.0 பார்த்துட்டு வந்து சொன்னது, எப்பா சங்கர் பேய் படம் எடுத்து வச்சிருக்காருப்பா, ஆவி படமெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு, பக்ஷிராஜன் பேயா மாறுறது அது இதுன்னு அப்படி போயிடுச்சு. பட் அது வந்து எந்திரன் மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருந்திருந்தால் விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கு சும்மா அடித்து தூக்கி இருக்கும். பட் தெரியலை.
தான் பழி வாங்குவார். 2.0ல நல்லவனை வில்லனா காமிச்சதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அக்ஷய் குமாரோட கேரக்டர் ஆர்க்கே தப்பா இருந்துச்சு. என்னதான் ஜெயமோகன், மதன் கார்கேன்னு ரைட்டர்ஸா படத்துக்கு இருந்தாலும் சில டைலாக்ஸை தவிர ரைட்டிங் பெருசா சப்போர்ட்டா இல்ல படத்துக்கு. 2.0 படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எந்திரன் கொடுத்த ஃபீலை கொடுத்துச்சான்னு கேட்டா டவுட் தான். 2019 ஸ்டார்ட் பண்ண இந்தியன் 2 கடைசியா 2024 ரிலீஸ் ஆகுது. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ட்ரைலர் பார்த்ததுல இருந்து படத்துக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே கிரியேட் பண்ணல. யூசுவல் சங்கரோட சேம் ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன் எல்லாமே படத்தில் பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருந்துச்சு. எமோஷன் சீன்ஸ்லாம் எதுவுமே சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்தியன் 2 படம் பார்த்ததுக்கப்புறம் ப்ளீஸ் கம்பேக் சுஜாதான்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சங்கரோட கரியர்லேயே இந்தியன் 2 தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் டிசாஸ்டராக ஆகுது. 2025 சங்கர் அவரோட ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் கேம் சேஞ்சர். இந்தியன் 2 டிசாஸ்டருக்கு அப்புறம் இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும்னு நினச்சேன். அதுக்கு முக்கிய காரணம் ஸ்டோரி கார்த்திக் சுப்ராஜோடது. பட் கேம் சேஞ்சரில் புதுசாக எதுவுமே இல்லை. படம் பார்க்கும்போது சங்கரோட பல படங்கள் மைண்டுக்குள்ளே வந்துச்சு. சாங்ஸே இல்லாமல் கண்டென்ட் ட்ரிவன் படம் பார்த்துட்டு இருக்க இந்த காலத்தில் சங்கரோட சிக்னேச்சர் சாங்ஸ் எல்லாமே படத்தில் அன்வான்டாக தான் இருந்துச்சு. கேம் சேஞ்சர் எந்த ஒரு சேஞ்சுமே கொண்டு வரல. சங்கரோட கேமை முடிச்சு விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சினிமாக்குள்ளே இந்த மாதிரிலாம் படம் எடுக்கணும்னு ஆசையாக வந்த சங்கர் அவரால் எடுக்க முடியாததுனால காதல், வெயில், கல்லூரின்னு இந்த மாதிரி படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி அவரோட தாகத்தை தீர்த்துக்கிறாரு. வெயில் படத்துக்கு நேஷனல் அவார்டையும் வாங்கினாரு சங்கர். தெரியல அடுத்து சங்கருக்கு எந்த படம் கம்பேக்காக இருக்கும்னு. இந்தியன் 3 மேலே சுத்தமாக ஓப்பு இல்லை. கோவிட் டைமில் சு வெங்கடேசனோட வேல்பாரியோட ரைட்ஸை வாங்கி ஃபுல் ஸ்க்ரீன் பிளே முடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் டைரக்டர் சங்கரை எது ரிவைவ் பண்ணுதுன்னு. எஸ், சங்கர் அவரோட லோ ஃபேஸில் தான் இருக்காரு. பட் அவர் சினிமாவில் கிரியேட் பண்ண ஹிஸ்ட்ரி இந்தியன் சினிமாவை ஷேப் பண்ணதில் முக்கியமான சில பேரில் சங்கர் ஒருத்தருன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக ஒரு பெரிய கம்பேக் வரும். அது சீக்கிரமாகவே வரும்னு நம்புகிறேன். குமார், அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. என்னை யாராலையும் அழைக்க முடியாது. அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அந்த கம்பேக். ஏன்னா சாதாரண டைரக்டர் இல்லைல்ல, அது பெரிய ஒரு பவராக இருந்தது. அப்போ பார்க்கணுமே சங்கர்னா எவனும் கிட்ட நான் வந்து வர முடியாது. சங்கரா அந்த மாதிரி. இப்போ மோசமாயிட்டாருன்னா இப்போ எல்லாம் ஒரே ஒரு படம் எடுத்து அதை ஹிட்டு கொடுத்துட்டு இந்த புது டேரக்டர்ஸ் கொடுக்குற இன்டர்வியூவும் உட்காந்துருக்கிற தோரணையும் பார்க்கும்போது சங்கர் எல்லாம் இப்போ மைண்டுக்கு வந்து போவார். தமிழ் சினிமா இந்தியன் சினிமாவையே ஷேப்பு மாற்றுறதுக்கு காரணமாக இருந்த அவரே சாதாரணமாக உட்காந்துருக்காரு. ஒரே ஒரு படம், அதுவும் 100 கோடி வசூல் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. போச்சு. தலையை கீழே வச்சு காலை மேலே வச்சு காலால் தான் பேசுகிறாங்க இன்டர்வியூவில். நல்லா இருந்தது. அவரோட கம்பேக் இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் வேல்பாரியும் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சங்கர் அவுட் ஆஃப் த மார்க்கெட்டுன்னு ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. காம்படிஷன் ஜாஸ்தி. இப்போ சங்கரை ஒரு காலத்தில் இன்ஸ்பயர் பார்த்து அப்பாடா அப்படின்னு வியந்த ஒருத்தரும் சங்கர்கிட்டே அசிஸ்டண்ட்டாக இருந்த ஒருத்தரையுமே சங்கர் இப்போ பீட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கார். அட்லியை பீட் பண்ணணும். நீங்கள் மாஸ் கமர்ஷியல் சினிமா பிரம்மாண்டமாக எடுக்கிறீங்கன்னா அட்லியை பீட் பண்ணணும். பிரம்மாண்டத்துக்கே பேர் போய் விஎஃப்எக்ஸ் எல்லாம் சும்மா தாறுமாறாக யூஸ் பண்ணுறவருங்கிற அந்த பழைய பேர் எடுக்கணும்னா ராஜமௌலியை பீட் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்கள் இடத்தையே நீங்கள் திருப்பி பிடிக்கிறதுக்கு 2 பேரை பீட் பண்ண வேண்டியிருக்கு. 2 பேருமே உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க தான். அது எப்படின்னா அவரை பார்த்து இப்போ அவரோட இப்போ நானி படம் இருக்குல்ல, நானி படம், அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சங்கர் சொல்லிட்டாருன்னு ட்விட் பண்ணுறாரு இவர். சார் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, ஐயோ எனக்கு கை ஓடலை காலும் ஓடலை. அப்படி இருந்த ஒருத்தர் இவர்கிட்டே அசிஸ்டண்ட்டாக இருந்த அட்லி, இவர்கிட்ட தொழில் கற்றுக்கிட்ட அட்லி, இவர் 2 பேரும் வேற மாதிரி வந்து நிற்கிறாங்க. நான் சங்கர்ரா அப்படின்னு அந்த இடத்த பிடிக்கணும்னா சாதாரணம் கிடையாது. இவங்க 2 பேரையும் நீங்கள் பீட் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். இல்லாட்டி நோ சான்ஸ். ஆனால் உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு, ஆனால் எங்கேயோ மிஸ் ஆகுது. வீடியோ நல்லா இருந்தது சார். ஒரு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.